ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம், பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோமதி கோச்சிட்டு போயிட்டாங்க. என்னை மதிக்கல, இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன்னு போயிட்டாங்க. பாண்டியன் பின்னாலே போனார். இன்றைக்கி ஒரு இடத்துல நின்றுறாங்க. பாரு, உனக்கு எல்லா விஷயம் இனிமேல் உன்னை மதிக்காமல் நான் எதுவுமே உன்னை மதித்து தான் நான் கேட்பேன். எதுவாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன். உன்னை மதித்து தான் செய்வேன். சரி நம்பு, இனிமேல் வீட்டுக்கு வா, இனிமேல் என்னை எல்லாத்தையும் மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. அதை பார்த்துட்டு கோமதி வாயை முண்டுருக்காங்க. தயவுசெய்து வாய் தந்து பை சொல்லு, இனிமேல் உங்களுக்கு கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன். போதுமா, நீ தான் அந்த வீட்டுக்கு இது, நானே மாற்றிக்கிறேன். இனிமேல் நான் அடிமையுமே இருந்தேன்னா இனிமேல் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி வாயை முடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டின்னு போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தா சிந்து பைரவி. இதுலேயும் அப்படி தான். பைரவி பார்த்திங்கன்னா பைரவியை பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் பயங்கரமாக திட்டினாரு. இதனால் அவங்க கோவமாக இருக்காங்க. தெரியாமல் சொல்லிட்டேன் வாமா. இப்போ பார்த்தா சிந்து உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சேன், தெரியாமல் சொல்லிட்டேங்கிற. அப்போ அதுக்காக நீ சொன்னதெல்லாம் மறந்துடுவோமா? நான் மறக்க மாட்டேன், நான் மன்னிக்கவும் மாட்டேன். நீ என்னெல்லாம் பேசினேன் அப்படின்னு இதில் பார்த்தா பைரவி கோவத்தில் இருக்காங்க. நான் தான் சொல்லிட்டேன், இல்லை தெரியாமல் சொல்லிட்டேன்னு பைரவின்னு அவர் கெஞ்சுறாரு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பைரவி மன்னிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2 சீரியலுமே ஒரே மாதிரி தான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.